இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் 2016ல் வந்து கோல்டு மெடல் அடிக்கும்போது ஒலிம்பிக்ஸில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னா அவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பேராக்கான அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு எஸ்டிடி எல்லாம் மூலமும் இப்போ பார்த்தீங்கன்னா 16 ஈசா கிராமஸ்தா மூலமாகவும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்தும்போது பேரானாவே கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரா வந்து சிட்டிங் வாலிபால் விளாண்டுருக்காங்க, வின் ஆயிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிராமஸ்தா மேட்ச் வந்து எல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பேரா பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லாரும் வந்து விளாண்டுருவாங்க. ஆனால் பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விளாட்றதுக்கே வந்து தயக்கப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 16th ஈசா கிராமஸ்தா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயக்கத்தெல்லாம் விட்டு வந்து விளாண்டு வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது மூலமாக நிறையா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈசா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு. வணக்கம், என் பேர் சுலட்சுமணி முருகேசன். நான் இப்போ ரீசெண்டாக பாரிஸ் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சத்குருஜிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னை இந்த 16th ஈஷா கிராமோத்சவமில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இப்போது நம்ம மாரியப்பன் சொன்ன மாதிரி பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. எல்லாரும் வந்து அவேர்னஸ் ஆகி இப்போது பேரா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் முன் வந்து பேரா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்னு இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே அவங்க வந்து சக்சீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு 35,000 வில்லேஜஸ் மோர் தென் அவங்கள வந்து கவர் பண்ணி இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நானும் ஒரு ரூரல்லேருந்து வந்த பொண்ணு தான். ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ கிடைச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஈஷா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ரூரலில் இருக்க அத்லெட்ஸுக்கும் அவங்களும் மோட்டிவேட் ஆகி இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கும். அவங்களும் அவங்களோட திறமைகளை அவங்களும் வெளிக்கொண்டு வந்து அவங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லாராலையுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.